இரக்கத்தின் சிகரமாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 119:77. உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால், கீழ்ப்படிந்தால், கற்பனைகளை கை கொண்டால் கர்த்தரின் இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரின் இரக்கத்தை பெற்ற குடும்பம் என்று சொன்னவுடன் லோத்தின் குடும்பம் ஞாபகம் வருகிறது. கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே தூதர் லோத்தின் கையையும் மனைவின் கையையும் 2 மகள்களின் கையையும் பிடித்து கொண்டு பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். லோத்தின் குடும்பத்தை பார்த்து, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்படி கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது. அந்த குடும்பம் இரக்கத்தினால் காப்பாற்றப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் உயிரோடு வாழ்கிறோம் என்றால் கர்த்தருடைய கண்களில் அன்று இரக்கம் கிடைத்தது. அந்த இரக்கம் கிடைக்கவில்லை என்றால் காணாமல் போயிருப்போம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரக்கத்தின் சிகரம் இயேசுவின் வார்த்தையின்படி நடந்து அவரின் அன்பில் நனைந்து மூழ்கி திளைப்போம் என்றால் அந்த ராஜாவின் இரக்கம் நமக்கு தினமும் கிடைக்கும். இயேசு ராஜாவுக்கு பிரியமானவர்களாக நடக்கும்போது அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதை தினமும் பெற்றுக்கொள்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம் குறையெல்லாம் நிறைவாக்கி இரக்கங்களினால் முடிசூட்டி நித்தமும் நம்மை பாதுகாத்து என்றென்றும் வழிநடத்துவாராக. ஆமென்.